Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ஸ்ல அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ல ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில் சம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First method, when cash is fully received from new partner share of goodwill. நியூ பார்ட்னரோட குட்வில் ஷேரை கேஷா ஃபுல்லா ரிசீவ் பண்ணிட்டா என்னென்ன மாதிரி ஜர்னல் என்ட்ரிஸ் போடணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்ல இருக்கிற எக்ஸசைஸ் சம் 5ல A sum A and B share profits in the ratio of 5:3. C joins the firm for 3/8 share of profit and brings rupees 6,000 for goodwill. Calculate the distribution of goodwill. ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஏபியோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சி வந்து 3/8 ஷேருக்கு ஜாயின் பண்ணுறாரு. தென் அவர் 6,000 குட்வில் வந்து கொண்டு வராரு. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபைன் பண்ணணும். ஏன்னா ஏவும் பியும் சிக்கு அவங்களோட ஷேர் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். இந்த சம்மில் வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க ஏவும் பியும் அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ அதனால் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 5:3. இப்போ ஜர்னல் என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சி 6,000 குட்வில் வந்து கேஷாக பே பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ட்ரி டெபிட் வாட் கம்ஸ்ன்னு அப்படின்னா இப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு குட்வில் அக்கௌண்ட் 6,000. நெக்ஸ்ட்டு இந்த குட்வில்லை வந்து நம்ம ஏ அண்ட் பியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு என்ட்ரி குட்வில் அக்கௌண்ட் டெட்டார் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 6,000 5:3 ரேஷியோவால் ஷேர் பண்ணோன்னா ஏக்கு 3,750 பிக்கு 2,250 வரும். ஸோ இந்த ஷேர் பண்ணுறது வந்து நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அடுத்தது பி சம் அருள் அண்ட் பாபு ஷேர் ப்ராஃபிட் இன் த ரேஷியோ ஆஃப் 2:3. சந்துரு இஸ் அட்மிட்டட் அண்ட் நியூ ரேஷியோ பிட்வீன் தெம் இஸ் 2:5:3. சந்துரு பிரிங்ஸ் rupees 3,000 டுவர்ட்ஸ் குட்வில் விச் இஸ் டு பி ரீடைன்டு. பாஸ் ஜர்னல் என்ட்ரிஸ். இந்த சம்மில் ஓல்டு ரேஷியோவும் இருக்குது, நியூ ரேஷியோவும் இருக்குது. சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கு ஃபார்முலா ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. அருளோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கு ஓல்டு ரேஷியோ வந்து 2/5, அவரோட நியூ ரேஷியோ 2/10. இப்போ நம்ம இதை லெஸ் பண்ணோன்னா 2/10 வரும். அடுத்தது பாபுவோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கு அவரோட ஓல்டு ரேஷியோ 3/5, நியூ ரேஷியோ 5/10. இப்போ லெஸ் பண்ணோன்னா 1/10 வரும். அப்போது அருள் அண்ட் பாபுவோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 2:1. நெக்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி வந்து சந்துரு குட்வில்காக கேஷ் கொண்டு வந்ததுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு குட்வில் அக்கௌண்ட் 3,000. அடுத்தது குட்வில்லை வந்து நம்ம அருள் அண்ட் பாபுவோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ட்ரி குட்வில் அக்கௌண்ட் டெட்டா டு அருள் அக்கௌண்ட் டு பாபுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3,000 2:1 அப்படிங்கிற சாக்ரிஃபைசிங் ரேஷியோவால் பிரித்தோன்னா அருளுக்கு 2,000 வரும், பாபுக்கு 1,000 வரும். Next C sum A, B and C are partners sharing profits equally. They admit D into partnership for 1/4 share in the future profit. D is to be bring rupees 9,000 for goodwill. No goodwill account appears in the books. They withdraw half of the goodwill, journalize. ஸோ இந்த சம்மில் என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட அதே சம் மாதிரி தான். பட் ஆனால் இங்கே வந்து குட்வில்ல half of the amount மட்டும் வித்ரா பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபைன் பண்ணணும். சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கு நம்மளுக்கு எவ்வளோ அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம வந்து அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவையே சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை எடுத்துக்கிறோம். அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1:1, ஏன்னா அவங்க ப்ராஃபிட் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதனால் அடுத்தது ஜர்னல் என்ட்ரியில் ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி குட்வில் கொண்டு வரதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு குட்வில் அக்கௌண்ட் 9,000. நெக்ஸ்ட்டு குட்வில் 9,000 ஏபிசியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி குட்வில் அக்கௌண்ட் டெட்டார் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஏக்கு 3,000 பிக்கு 3,000 சிக்கு 3,000. ஸோ இதை வந்து நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோவால் தான் அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அடுத்தது குட்வில்ல half ஆஃப் த அமௌண்ட்டை மட்டும் அவங்க வித்ரா பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. 9,000ல் half ஆஃப் த அமௌண்ட் அப்படின்னா 4,500. இந்த 4,500 அவங்க ஓல்டு ரேஷியோவில் தான் வித்ரா பண்ணுவாங்க. அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். அவங்க வித்ரா பண்ணுறப்ப கேஷ் வெளியே போகுது, அதனால கேஷை கிரெடிட்டில் போட்டிருக்கோம். அப்போது 4,500ல் நம்ம 1:1:1 ரேஷியோவில் போட்டோன்னா ஏக்கு 1,500, பிக்கு 1,500, சிக்கு 1,500. Next D sum A and B are partners sharing profits and losses in the ratio of 3:4. They admit C into partnership. C pays a premium of rupees 12,000 for 1/4 share. They withdraw the amount of goodwill. Show journal entries. இந்த சம்லையும் A and B யோட சாக்ரிஃபைஸ் எவ்வளோன்னு கொடுக்கல. அதனால பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவே நம்மளுக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அப்போ 3:4 சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி குட்வில்க்கு அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு குட்வில் அக்கௌண்ட் 12,000. நெக்ஸ்ட்
குட்வில்ல ஏ அண்ட் பியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி குட்வில் அக்கௌண்ட் டெட்டார் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இதை வந்து அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 3:4 ரேஷியோ படி பிரித்தோன்னா ஏக்கு 5143, பிக்கு 6857. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து பார்ட்னர்ஸ் வித்ரா பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ என்ட்ரி ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 12,000 3:4 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரித்தோன்னா ஏக்கு 5143, பிக்கு 6857 வரும். Next ESUM. Maran and Mohan share profits in the ratio of 3:2. They admit Murthy as new partner. Murthy brings rupees 20,000 for capital and rupees 16,000 for goodwill. Half of the goodwill amount is withdrawn by Maran and Mohan. Past journal entries. The new profit sharing ratio 7:5:4. இந்த சம்ல old ratio இருக்கு, new ratio இருக்கு. அப்போ sacrificing ratioக்கு formula old ratio minus new ratio. இப்போ இந்த formula அப்ளை பண்ணோம்னா மாரனோட sacrificing ratio 13/80. மோகனோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 7/80. அடுத்தது ஸோ இப்போ இவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 13:7 வரும். நெக்ஸ்ட்டு குட்வில் அண்ட் கேபிட்டல் அமௌண்ட் கொண்டு வரதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு குட்வில் அக்கௌண்ட் டு மூர்த்திஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். குட்வில் அக்கௌண்ட்டில் 16,000, மூர்த்திஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 20,000. அடுத்தது குட்வில்லோட அமௌண்ட்டை நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி குட்வில் அக்கௌண்ட் டெட்டார் டு மாரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு மோகன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 13:7 இந்த 16,000 பிரிச்சோன்னா மாரனுக்கு 10,400, மோகனுக்கு 5,600. அடுத்தது குட்வில் அமௌண்ட்டை அவங்க வித்ரா பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அதுவும் எவ்வளோனா half of the goodwill amount மட்டும் அவங்க வித்ரா பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா குட்வில்க்கு 16,000. 16,000 half அப்படின்னா 8,000. இந்த 8,000 பார்ட்னர்ஸ் அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி பிரிச்சாங்கன்னா மாரனுக்கு 5,200 வரும், மோகனுக்கு 2,800 வரும். என்ட்ரி மாரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், மோகன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். Next FSUM. A and B are partners sharing profits and losses in the ratio of 4:3. They admit C into partnership to 1/5 share who pays rupees 3,500 in cash for goodwill. A and B decide to share future profits equally themselves. No goodwill appears in the books. Give necessary journal entries to record the goodwill. இந்த சம்மில் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃபியூச்சரில் அதாவது A and B எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நியூ ரேஷியோ வந்து ஃபைன் பண்ணணும். ஓல்டு ரேஷியோ 4:3. ஸோ இப்போ ரிமைனிங் ஷேர் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் அவங்களோட ஒரு ஷேர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போது ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4/5 இருக்கும். இப்போ ஏவோட நியூ ஷேர் அப்படிங்கிறது 4/5 இன்ட்டு அவங்க ஒரு ஷேர் அப்படின்னா அதில் ஹாஃப் மட்டும்தான், அதாவது ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணுறாங்க. அப்போது 1/2. அதே மாதிரி பியோட நியூ ஷேருங்கிறது 4/5 இன்ட்டு 1/2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஏவோட நியூ ஷேர் 4/10, பியோடது 4/10, சியோடது 1/5 இருக்கும். இப்போ இதை நியூ ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணால் 4:4:2 இல்லைனா 2:2:1 வரும். இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். ஏவோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 6/35 வரும், பியோடது 1/35. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து 6:1. நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா குட்வில்க்கு அமௌண்ட் கொண்டு வந்ததுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு குட்வில் அக்கௌண்ட் 3,500. அடுத்தது குட்வில்ல பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி குட்வில் அக்கௌண்ட் டெட்டா டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த 3,500 அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 6:1 பிரிச்சோன்னா ஏக்கு 3,000 வரும், பிக்கு 500 வரும். அடுத்தது GSUM. A and B are partners sharing profits in the ratio of 3:2. They admit C into partnership firm. C pays for premium ₹1,000 and for capital ₹10,000. No goodwill account appears in the books. Old partners withdraw the goodwill amount. New profit sharing ratio is 2:2:1. Past journal entries. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா old profit sharing ratio இருக்குது, new ratio இருக்குது. இப்போ ஃபார்முலா சாக்ரிஃபைசிங் ரேஷியோட ஃபார்முலா old ratio minus new ratio. இப்போ ஏவோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1/5 வரும், பிக்கு 0 தான் வரும். ஸோ இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து 2:0. அதாவது ஏ மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, பி எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணலை. இப்போ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி போட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து குட்வில்காக கேஷும் கேபிட்டலும் கொண்டு வரதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு குட்வில் அக்கௌண்ட் டு சீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். குட்வில் 1,000, கேபிட்டல் வந்து 10,000. அடுத்தது குட்வில்ல ஏஎன்பியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி குட்வில் அக்கௌண்ட் டெட்டார் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஏக்கு மட்டும்தான் 1,000 வரும், பிக்கு 0 தான் வரும். அடுத்தது இந்த குட்வில்லை வந்து அவங்க வித்ரா பண்ணுறாங்க. வித்ரா பண்ணுறதுக்கான என்ட்ரி ஏஸ்
ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இங்கே போடுறப்ப நம்ம ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் போடக்கூடாது. ஏன்னா பி வந்து அமௌண்ட் எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணலை, ஏ மட்டும்தான் ஃபுல் அமௌண்ட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏக்கு மட்டும்தான் வரும், பிக்கு வந்து 0 தான் வரும். இந்த இடத்துல நீங்கள் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வச்சு போட்டிங்கன்னா தப்பாக தான் வரும். ஏன்னா இங்கே வந்து பி எந்த அமௌண்ட்டுமே சாக்ரிஃபைஸ் பண்ணலை, அதனால் அவர் வந்து குட்வில் வந்து வித்ரா பண்ண முடியாது. ஸோ ஏக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் வரும். H sum, A and B are partners sharing profits in the ratio of 3:2. They admit C into partnership, C paying premium of ₹1,000 for 1/4 share of profit. The new ratio 3:3:2. Goodwill account appears in the books at ₹1,000. Pass necessary journal entries. ஸோ இந்த சம்லையும் ஓல்டு ரேஷியோ நியூ ரேஷியோ இருக்குது. இப்போ நம்மளோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபார்முலா ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா ஏவோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து 9/40 வரும், பியோடது வந்து 1/40, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 9:1 வரும். அடுத்து ஜேர்னல் என்ட்ரியில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் என்ட்ரி, கேஷ் கொண்டு வரதுக்கான என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு குட்வில் அக்கௌண்ட் 1000. அடுத்தது குட்வில்லை ஏ அண்ட் பியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி, குட்வில் அக்கௌண்ட் டேட்டா டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். 1000 நம்ம 9:1 அப்படிங்கிற சாக்ரிஃபைசிங் ரேஷியோ படி பிரிச்சா ஏக்கு 900, பிக்கு வந்து 100 வரும். அடுத்தது குட்வில் வந்து வித்ரா பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ட்ரி ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து அமௌண்ட் 1000 நம்ம ஓல்டு ரேஷியோ படி பிரிக்கணும். ஓல்டு ரேஷியோ எவ்வளோனா 3:2. 3:2ங்கிற ரேஷியோ படி பிரிச்சோன்னா ஏக்கு 600, பிக்கு வந்து 400. அடுத்தது I sum, P and Q are partners sharing profits and losses equally. They admit R into partnership. R brings ₹6,000 as premium for Goodwill for his 1/4 share in future profit. Goodwill account appears as its full value in the books. Journalize. ஸோ இந்த சம்மில் P and Qவோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அவங்க ஆருக்கு எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு கொடுக்கல, அதனால் அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, என்னென்னா 1:1. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி வந்து குட்வில்காக கேஷ் கொண்டு வர என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு குட்வில் அக்கௌண்ட் 6000. அடுத்தது குட்வில் அமௌண்ட்டை P அண்ட் Qவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ட்ரி, குட்வில் அக்கௌண்ட் டேட்டா டு பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு கியூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த 6000 அமௌண்ட்டை சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1:1 அப்படிங்கிற ரேஷியோ படி பிரிச்சா பிக்கு 3000, கியூக்கு வந்து 3000. அடுத்தது குட்வில்லை வந்து அவங்க வித்ரா பண்ணுறாங்க, வித்ரா பண்ணுறதுக்கு என்ட்ரி பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா கியூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இதை ஓல்டு ரேஷியோ படி பிரிச்சோன்னா 6000 into 1:1, ஏக்கு பிக்கு 3000, கியூக்கு வந்து 3000. அடுத்தது J sum, A and B are partners sharing profits in the ratio of 2:1. They admit C as a partner for 1/4 share. His share of Goodwill is ₹9,000. Give journal entries in the following cases. When the Goodwill is received in cash and retained in the business. When the Goodwill is received in cash and withdrawn by old partners. இந்த சம்மில் வந்து A and B வந்து Cக்கு எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு கொடுக்கல, அதனால் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1. அடுத்த ஜேர்னல் என்ட்ரி குட்வில்காக கேஷ் கொண்டு வர என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு குட்வில் அக்கௌண்ட் 9000. நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் குட்வில் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி, குட்வில் அக்கௌண்ட் டேட்டா டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ படி 9000 பிரித்தோன்னா ஏக்கு 6000, பிக்கு வந்து 3000 வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் படி பார்த்தீங்கன்னா கேஷாக ரிசீவ் பண்ணிவிட்டும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸில் அப்படின்னா இந்த என்ட்ரி. இதே அடுத்தது வித்ரா பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க, வித்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இன்னொரு அடிஷ்னல் என்ட்ரி ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு குட்வில் அக்கௌண்ட். குட்வில் அமௌண்ட்டை ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி பிரித்தோன்னா ஏக்கு 6000, பிக்கு வந்து 3000. சரி, இப்போ நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ பார்ட்னர் வந்து கேஷாக குட்வில்க்கு அமௌண்ட் பே பண்ணால் எப்படி வந்து என்ன மாதிரி என்ட்ரிஸ் போடணும்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதில் அடுத்த மெத்தட் பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில்லோட ஜேர்னல் என்ட்ரிஸ் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தால் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பாருங்கள். அது இல்லாமல் டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.